ஹரிஹி ஓம். ஸ்ரீ சௌந்தரலகரி ஸ்லோகம் 41 50 வரை. ஸ்லோகம் 41. தவாதாரே மூலே சகசமயயா லாஷ்யபரயா நவாத்மானம் மன்யே நவரசமகாதாண்டவ நடம் உபாப்யாம் ஏதாப்யாம் உதய விதிமுத்திஷ்ய தயயா சநாதாப்யாம் ஜக்ஞே ஜனக ஜனனே மத் ஜகதிதம். ஸ்லோகம் 42. கதைர்மாணிக்யத்வம் ககனமணிபிஹி சாந்திரகடிதம் கிரீடம் தேகைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதி யக சனிடேயச்சாயா சுரணசபலம் சந்திரசகலம் தனுசோணாசீரம் கிமிதி ந நிபத்னாதி திஷனாம். ஸ்லோகம் 43. துணோதுத்வாந்தம் நஸ்துலித தலிதேந்தி வரவணம் கணஸ்னிக்தஸ்லக்ஷ்ணம் சிகுரநிகுரும்பம் தவசிவே யதீயம் சௌரഭ്യം சகஜமுபலப்தும் சுமனசோ வசந்த்யஸ்மின் மன்யே வலமதனவாடி விடபினாம். ஸ்லோகம் 44. தனோதுக்ஷேமம் நஸ்தவ வதன சௌந்தர்யலஹரி பரிவாக ஸ்ரோத சரணிரிவ சீமந்த சரணி வகந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதிமிர த்விஷாம்பிருந்தைஹி பந்தீகிருதமிவ நவீனார்ககிரணம். ஸ்லோகம் 45. அராளைஹி ஸ்வாபாவ்யாது அலிகலபச ஸ்ரீபிஹி அலகைஹி பரிதம் தேவக்த்ரம் பரிஹசதி பங்கேருஹருசிம் தரஸ்மேரே யஸ்மின் தசனருச்சி கிஞ்சல் கருருசிரே சுகந்தோ மாத்யந்தி ஸ்மரதகன சக்ஷு மதுலிகக. ஸ்லோகம் 46. லலாட்டம் லாவண்ய த்யுதி விமலமாபாதி தவயதோ துதியம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் விபர்யாச ஞாசாது உபயமபி சம்பூய சமிதக சுதா லேபஷ்யூதிஹி பரிணமதிராகா ஹிமகரக. ஸ்லோகம் 47. ப்ருவோ புக்னே கிஞ்சித் புவனபய பங்கவ்யசன்னினே த்வதீயே நேத்ராப்யாம் மதுகர ருஷிப்யாம் த்ருதகுணம் தனுர்மண்யே சௌவ்யே தரகர கிருஹீதம் ரதிபதேஹே பிரகோஷ்டே முஷ்டோ ச சகயதி நிகூடாந்தரமுமே. ஸ்லோகம் 48. அகசூதே சவ்யம் தவநயன மார்காத்மகதயா த்ரியாமாம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனே நாயகதயா ரிதியா தே திருஷ்டி தரதளித ஹேமாம்புஜருசிஹி சமாதத்தே சந்தியா திவச நிசயோ அந்தரச்சரி. ஸ்லோகம் 49.
विशाला कल्याणे स्फुटरुषिः अयोध्या कुवलयैः कृपातारा किमपि मधुरा भोगवतिका अवन्ती दृष्टिस्ते बहुनकरविस्तारविजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरणयोग्या विजयते. श्लोकम् 50. कवीनां सन्दर्भ स्तबकमकरन्दैकरसिकं कटाक्ष व्याक्षेप प्रमरकलपौ कर्णयुगलम् अमुञ्चन्तो दृष्ट्वा दवनवरसास्वाद तरलौ असूया संसर्गातु अलिकनयनं किञ्चितरुणम्. ஸ்ரீ சௌந்தரியலகரி 41வது ஸ்லோகத்திலிருந்து 50வது ஸ்லோகத்திற்கான தமிழ் விளக்கங்கள். தாயே, உன்னுடைய மூலாதாரத்தில் நடனத்தில் பிரியமுள்ள சமயாதேவியுடன் ஸ்ருங்கார ரசத்தோடு மகாதாண்டவ நடனம் செய்யும் ஆனந்த பைரவருடன் உன்னையும் தியானம் செய்து வணங்குகிறேன். பிரளய காலத்தில் அழிந்த உலகத்தை மீண்டும் உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் இருவரும் சிருஷ்டி தாண்டவ நடனம் செய்வதால் பைரவர் பைரவி ஆகிய உங்கள் கருணை வடிவான தாய் தந்தையராக இவ்வுலகம் அடைந்தது அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னா, மலையரசன் பெற்ற மாணிக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வர்ணிக்கிறார். உன்னுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் அதை எந்த பக்தனாவது வர்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே 12 சூரியர்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல மாணிக்க கற்களாக இருக்காங்க இடத்துல. அதில் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே ரத்தினத்தோடு சேர்ந்து அப்படியே ஒளியாக மின்னுதான். அந்த மாதிரி மின்னக்கூடிய உன்னுடைய சந்திரக்கலை அப்படிங்கிறத பார்க்குறப்போ வானவில் அல்லது இந்திரதனுசோ அப்படின்னு அந்த பக்தன் நினைப்பான் அப்படிங்கிறாரு. அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னா, மலர்ந்த கருங்குவளை மலர்கள் அப்படின்னா நீலோத்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர்கள். அது அப்படியே மலர்காடு மாதிரி அந்த இடத்துல இருக்கான், நெருக்கமாக இருக்கான், மிருதுவானதாகவும் வளவளப்பானதாகவும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நெருக்கமாக இருக்கக்கூடிய கருங்குவளை நீலோத்பலம் அப்படிங்கிற மலர் அம்பாளுடைய கேசத்தின் அழகு, முடியினுடைய அழகை வர்ணிக்கிறார். அது அறியாமை அப்படிங்கிறதையெல்லாம் நீக்கிருமா அந்த கேசத்தினுடைய அழகு. அந்த மாதிரி அறியாமை இல்லாதவங்களை கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமை நீங்கிரும். அப்படி ஒரு இயற்கையான மனத்தை உடையது உன்னுடைய கேசம் அப்படின்னு அம்பாளுடைய தலைமுடி கூந்தல் இருக்கு இல்லையா, அதை சொல்றார். இந்திரனுடைய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அந்த அம்பாளுடைய தலைமுடி அந்த கூந்தலை அலங்கரிக்கிறதாக சொல்றார். அடுத்ததாக என்ன சொல்றார் அப்படின்னா, அம்பாளே, உன்னுடைய கேசத்துல நடுவில் இருக்கக்கூடிய வகிடு தலை வாரி பின்னிக்கிறப்போ நம்மளுக்கு நேர் வகிடு எடுத்து நம்ம தலை செய்வோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகிடு அம்பாள் இதை வர்ணிக்கிறார். உன்னுடைய கேசத்தின் நடுவில் உள்ள வகிடு, தலைமுடிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வகிடு சொல்றார். அது அம்பாளுக்கு முகத்தோற்றத்தை அழிக்கிறதாக இருக்கான். பாரசூரியா கிரகணம் மாதிரி அம்பாளுடைய அந்த வகிட்டில் இருக்கக்கூடிய அந்த சிந்தூர வர்ணம் அப்படிங்கிற குங்குமம் அடர்ந்த இருட்டு எங்கே இருந்தாலும் அந்த இருட்டு எல்லாத்தையும் நீக்கிருமா. கருமையான கேசம் அப்படிங்கிற எதிரிகள் எல்லாரும் சிறை அடைக்கப்பட்டா எப்படியும் அந்த மாதிரி அடர்ந்த காடாக இருந்தாலும் அங்கே அப்படியே ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி அந்த வகிட்டில் இருக்கக்கூடிய அந்த சிந்தூர வர்ணம் அப்படிங்கிற குங்குமம் காட்சி அளிக்குது. அது அழகான வெள்ளத்தில் கால்வாய், ஒரு தண்ணி ஓட போயிட்டு இருக்குன்னா அது கால்வாய் முக்கியம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நேர் வகிடு அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்பாளுடைய கூந்தல் இயற்கையாகவே அப்படியே சுருள் சுருளாக இருக்குமா. அப்படியே இளவண்டுகள் பளபளப்போட தங்கமயமாக ஒளிரக்கூடிய அந்த கேசத்தில் எப்படி இருக்குமோ அந்த கருநிற வண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டுகள் அப்படியே பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒளிர் வீசக்கூடியதாக இருக்குமா. அந்த மாதிரி தங்கமயமாக அம்பாளுடைய அந்த கூந்தல் இருக்கிற அழகு அந்த முகம் முழுவதும் அப்படியே தங்கமயமாக காட்சி அளிக்குமா. தாமரை மலரைவே பழி சொல்கிற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி அம்பாளுடைய முகம் தாமரை மலரை விட மிஞ்சக்கூடிய அழகான தோற்றத்தோடு இருக்குமா. அந்த அழகான முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இதழ்கள் மாதிரி இருக்கக்கூடிய வரிசையான அந்த பல்வரிசைகள் அதெல்லாம் அம்பாளுடைய புன்சிரிப்பை இனியும் அதிகமாக காட்டக்கூடியதாக இருக்குமா. காமனைவே வென்ற அந்த பரமேஸ்வரனுடைய கண்கள் அப்படிங்கிற அந்த அழகான வண்டு எப்படி கருநிற வண்டுகள் இருக்கோ அந்த மாதிரி பரமேஸ்வரனுடைய கண்களாக அந்த வண்டுகள் அப்படியே மயங்கி நிற்குமா இந்த அழகை பார்த்த உடனே.
அடுத்ததாக என்ன சொல்றார் அப்படின்னா, தாயே உன்னுடைய நெற்றிக்கு கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த தொங்க விடப்பட்ட மற்றொரு சந்திரகலை அப்படின்னு ஒன்று சொல்றார். அது என்னன்னா, அந்த முடிகளில் இருக்கக்கூடிய அந்த கிரீடங்கள்லேருந்து அந்த மணி முடிகள் அப்படியே ஒவ்வொரு மணிகளெல்லாம் கோர்த்து தொங்கும் அந்த கிரீடங்களில். அதெல்லாம் சந்திரக்கலையையும் எடுத்து காட்டுறதாக இருக்கும். நெற்றியில் உள்ள சந்திரக்கலையும் அது கூட சேர்ந்து ஒன்றை ஒன்று அப்படியே பொருத்தின மாதிரி அமிர்தம் போன்ற முழு நிலவாக அம்பாள் காட்சி தருவாளாம். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, சகல உலகங்களுக்கும் அபயம் அளிக்கக்கூடிய தாயே, உமையே, சிவனின் பத்னியே அப்படின்னு வர்ணிக்கிறார். கொஞ்சமாக அப்படி வளைந்திருக்கக்கூடிய உன்னுடைய புருவங்கள், உன்னுடைய கண்களாகி அந்த வண்டுகளை நான்கயிறாக கொண்ட அந்த காமனின் வில் போல தோன்றுகிறது. காமனும் அதனை இடது கரத்தால், அதாவது அந்த காமதேவன் அப்படிங்கிறவன் தன்னுடைய இடது கரத்தால் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. அவனுடைய முழங்கையும் மணிக்கட்டும் கைவிரல் பிடியும் உன்னுடைய முகத்தின் மத்திய பாகத்தை மறைப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, அம்பாளே, சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய வலதுகண் பகல் அப்படிங்கிற பொழுதையும், சந்திரன் அப்படிங்கிற இடதுகண் இரவையும் குறிக்கிறதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மலர்ந்து இருக்கக்கூடிய தங்கத்தாமரை மாதிரி உனது மூன்றாவது கண் காலை மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தியா நேரம், சாயந்தர நேரம் சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய காலங்களை குறிக்கிறதாக இருக்கான். அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னா, தாயே உன்னுடைய கண்கள் விசாலமானது, அதனால உனக்கு விசாலாட்சி அப்படிங்கிற பெயர் வந்துதா. மங்களமான ரூபிணியாக இருக்கிறதுனால கல்யாணி அப்படிங்கிற பெயர் உனக்கு வந்துதா. இந்திரவர புஷ்பம் மாதிரி இருக்கிறையே, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பெயர் வந்துதா அப்படின்னு சொல்றார். அழகான தோற்றத்தோடு இருக்கிறதுனால அயோத்தியா அப்படிங்கிற பெயரும், கருணை உள்ளவளாக நீ இருக்கிறதுனால தாரா அப்படிங்கிற பெயர் உனக்கு இருக்கு. மாதுரியத்தோட கூடியவள், அதாவது மாதுரியம் அப்படின்னா மதுரா, மதுரா அப்படிங்கிற சொல் இனிமையை கொடுக்கக்கூடியது. அதனால மாதுரியத்தோடு கூடியவளாக நீ இருக்கிறதுனால மதுரா அப்படிங்கிற இனிமையான சொல்லுடையவளாக நீ இருக்கியா. ஆழ்ந்து யோசிக்கக்கூடியவளாக இருக்கிறதுனால போகவதி அப்படிங்கிற பெயர் உனக்கு இருக்கு. சகல உலகங்களையும் நீ காக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறதுனால அவந்தி அப்படிங்கிற பெயரும், நகரங்கள் எல்லாத்துடைய பெயர்களை கொண்டு அழைக்கும்படியான தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, அம்பாளே உன்னுடைய காதுகள் கவிகள் அப்படிங்கிறவங்க எல்லாம் பாடக்கூடிய அந்த காவியங்கள் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு இன்பரச தேனை பருகக்கூடியதாக, சுவைக்கக்கூடியதாக உன்னுடைய காதுகள் அமைஞ்சிருக்கு. உன்னுடைய கண்கள் நவரசங்களை பருகும் வண்டு எப்படியும் அது மாதிரி இருக்கு. உன் காதுகளை விட்டு அகலாமல் இருக்கு. எல்லாரும் பக்தர்கள் எல்லாம், கவிஞர்கள் எல்லாம் அம்பாளை பற்றி பாடக்கூடியதெல்லாம் கேட்கறதுக்காக காதுகள் இருக்கான். கண்கள் நவரசங்களையும் பருகக்கூடியதாக இருக்கான். உன்னுடைய கண்களை கண்டு பொறாமை அப்படிங்கிறது வந்தது தான் மூன்றாவது கண் அப்படிங்கிறார். அதனால அது கொஞ்சம் சற்று சிவந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காது வரை நீண்ட அழகிய கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சு முடிக்கிறார் அம்பாளை. என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் கோவை புவனா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.